பாவக்காய் பார்த்தாலே ஓடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். இதில் வந்து கசப்பு இருக்குன்னு தான் நிறைய பேருக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் எந்த முறையில் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி நீங்கள் பண்ணும்போது கசப்பு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது. அதனால் நம்ம தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் கூட கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த பாவக்காய் எனக்கு எடுத்துருக்கேன். பாவக்காய் செய்யும்போது அதில் முத்தி போன விதை இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீக்கிட்டு, பிஞ்சு விதை இருந்தால் நம்ம அதோடு தான் செய்யணும். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் முத்தின விதை மட்டும் எடுத்துகிட்டு, பிஞ்சு விதையாக இருந்ததுன்னா அதை அப்படியே விட்டு அப்படியே சமைங்க. அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு. பாவக்காய்லாம் நான் 2 கட் பண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 நிமிஷம் இருந்தாலே போதும், நல்லா வெந்து கிடச்சிரும் நமக்கு. இது வேக வைக்கும்போது தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்கும்போது என்ன ஆகுனா, இதில் இருக்க கசப்பெல்லாம் தண்ணியில் போயிடும். நம்ம தண்ணியை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாவக்காய் வேக வச்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த பாவக்காயில் தான் சமையல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணவே கூடாது. அதுக்கு நம்ம பாவக்காய் சாப்பிடாமலே இருக்கலாம். அந்த கசப்பெல்லாம் நமக்கு போகணும் தான் நம்ம பாவக்காய் சாப்பிட்றோம். அதையும் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டா ஒரு பலனும் கிடையாது இல்லையா. அதனால் நம்ம பாவக்காய் கசப்பும் இருக்கக்கூடாது, அதனுடைய பலனும் நமக்கு முழுசாக கிடைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளேயே பாவக்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. பாவக்காயோட கலரும் கொஞ்சம் கூட மாறி இருக்காது. நமக்கு சேம் டைம் நல்லா வெந்தும் கிடச்சிரும். இதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் கூடவே கொஞ்சம் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் கடைசியாக தான் நீங்கள் பாவக்காய் போடணும். ஏன்னா பாவக்காய்லாம் நமக்கு வெந்திருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் கடைசியில் தான் அதை சேர்க்கணும். மிளகாத்தூள் சேர்த்ததும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட் அந்த அளவுக்கு கலந்துட்டிங்கன்னா போதும். கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காய்லாம் அதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. இதில் தண்ணியே நீங்கள் சேர்க்கவே கூடாது. நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் மட்டும்தான் அது வேகணும். ஏன்னா ஆல்ரெடி பாவக்காய் வெந்திருக்கு, வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கு. அதனால் தண்ணியே நீங்கள் சேர்க்க வேண்டாம். இதிலே ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுருந்தீங்கன்னா போதும், நமக்கு சூப்பரான பாவக்காய் கறி ரெடி ஆகிடும். இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் நீங்கள் சாப்பிடும்பொழுது இதில் கசப்பே இருக்காது. நீங்கள் இவ்வளோ நாள் பண்ணும்பொழுது பாவக்காயில் கொஞ்சம் கசப்பு இருந்திருக்கும். கலரும் நமக்கு பாவக்காய் கலர் அப்படியே கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இப்படி சமைக்கும்போது பாவக்காய் நம்ம என்ன கலரில் போட்டோமோ அதே கலரில் நமக்கு கிடைக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருந்தாலே நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள். கசப்பும் இதில் இருக்கவே இருக்காது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாவக்காய் செய்யும்போது அந்த கசப்பு போகணுங்கிறதுக்காக தண்ணியெல்லாம் வடிச்சிருவாங்க. வேக வச்சுட்டு பாவக்காய் போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிருவாங்க. அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது குட்டீஸ் கூட நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் கசப்பு வந்து பாதி நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இப்போ தான் என்னோடய சேனல் நீங்கள் முதல் பார்க்குறீங்கன்னா, என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பாவக்காய் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கறி தான். அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.